மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். இன்றைக்கு தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 37ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையுள்ள இறைவசனங்கள். எசேக்கியேல் நாடு அழிக்கப்படுவது, கோயில் அழிக்கப்பட்டல், அதே போல் அடையாளம், அவருடைய இஸ்ரேல் மக்களுடைய அடையாளம் அழிக்கப்படல், இதன் வழியாக இஸ்ரேல் மக்களுடைய ஏற்பட்ட விரக்தி, அடிமைத்தனம், அழிவின் விளிம்பில் இருக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் இருக்கிறார். ஆகவே இவர் நாடு கடத்தப்பட்டோருக்கும் நாட்டில் எஞ்சியோருக்குமே இவரை இறைவாக்குரைத்ததாக அறிஞர்கள் கூறுகின்றனர். எசேக்கியேல் இறைவாக்கினர் மட்டுமல்ல, அவர் ஒரு குருவாகவும் இருந்தார். ஆகவே ஆழ்ந்த இறைப்பற்றுடையவர், கற்பனை வளம் கொண்டவர். ஆகவே தான் அவருடைய நூலில் அதிகமான காட்சிகளும் அடையாள செயல்களும் உருவகங்களும் இருக்கும். அதோடு ஒவ்வொருவரும் தம்முடைய தீவினைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும், நெஞ்சமும் உள்ளமும் புது பொழிவு பெற வேண்டும் என்பது இவருடைய மைய செய்தியாகவே இருக்கும். நாம் இன்றைய வாசகம் என்பது இந்த கடவுளுடைய வாக்குறுதி பகுதி, அதாவது 33ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரை இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் கடவுளுடைய வாக்குறுதியாக இங்கு பார்க்கிறோம். இந்த பகுதி ஒரு நற்செய்தி, அதாவது நம்பிக்கையின் நற்செய்தியாக சொல்கிறார் குறிப்பாக. ஏன்னா இது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு இந்த 34ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 48ஆம் அதிகாரம் வரைக்குமே ஒரு நம்பிக்கை நற்செய்தியாக பார்க்கக்கூடிய பார்வை. இந்த எசேக்கியேல் 37 பகுதியை பார்க்குறப்போ 1-11 உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு என்றும், 12 நம்ம வாசித்த 14 வரைக்கும் கல்லறைகளிலிருந்து எழுப்பி கொண்டு வருவோம் பார்க்குறப்போ, உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு என்று அதிகமாக பேசிவிட்டு கல்லறைகள் என்ற வசனங்களை ஒரு 4 வசனங்களில் பேசுவது சிலர் சொல்கிறாங்க இது ஒரு பிற்சேர்க்கை, ஏன்னா பள்ளத்தாக்கு மட்டும்தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட், இதை பின்னால் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இஸ்ரேல் மக்களுடைய அடக்கச் சடங்கை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். அவங்களுடைய கல்லறை அமைப்பு எப்படி இருக்கும், அல்லது ஏன் இந்த பள்ளத்தாக்கள் எலும்புகள் எப்படி வந்தன அப்படின்னு பார்க்குறப்போ, இஸ்ரேல் மக்கள் மரணத்தை நல்ல மரணம் கெட்ட மரணம் என்று 2ஆக பிரிப்பாங்க. நல்ல மரணம் அவங்களுடைய உடல் மட்டும்தான் அந்த கல்லறைக்குள்ளே வைக்கப்படும். கல்லறை எப்படி இருக்குன்னா, ஒரு குகை, வழக்கமாக மலையில் தோண்டப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட ஒரு குகை, அதில் ஒரு பெஞ்ச் மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும், அது மேலே பாடியை வைத்து அதுக்கு அடக்க சடங்கு வைத்து அடுத்து ஒருவர் இறக்குற வரைக்கும் அந்த பாடி மேலே தான் இருக்கும். அந்த எலும்பு கூடாக மாறிய பிற்பாடு என்ன செய்வாங்கன்னா, எலும்புகளை எடுத்து அந்த ஸ்டோன் பெஞ்சு கீழே இருக்கிற பகுதியில் சேர்ப்பாங்க. அப்போ அதைத்தான் மூதாதையரோடு துயில் கொள்ளுதல்ங்கிறது அதைத்தான் காட்டுது. ஏற்கனவே இந்த மூதாதையரோட எலும்பெல்லாம் இருக்கும், அதோட சேர்த்து அந்த எலும்புகளை போட்டுக்கொண்டே வருவாங்க. இது கல்லறையில் இருக்கின்ற அமைப்பு. பள்ளத்தாக்கில் எப்படி எலும்புகள் வருது அப்படின்னா, போர் சமயத்தினாலும் இயற்கை சீற்றத்தின் போதும் அல்லது கொள்ளை நோய்கள் தாக்கும் போதும் இப்படி கல்லறையில் அடக்கம் செய்ய மாட்டாங்க. அதை ஒட்டுமொத்தமாக மக்களை தோண்டி புதைப்பது. சுனாமி காலத்தில் அந்த நம்மளுடைய கடற்கரை ஓரங்களில் தோண்டப்பட்ட மிகப்பெரிய ராட்சச கல்லறைகள் மாதிரி தோண்டப்பட்ட ஒரு கல்லறை. அப்போ பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இறந்தவங்க அப்படி தான் பள்ளத்தாக்கள் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடக்கம் செய்யக்கூட நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பள்ளத்தாக்குகள் எல்லாமே எலும்புகளால் இருக்கின்றன. இப்போ கடவுள் ஒரு பக்கம் ஒட்டுமொத்த நாட்டை எழுப்புகிறார். எழுப்பிய பிற்பாடு கல்லறைகளிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லும்போது, அங்கே கல்லறைகள் என்பது அவருடைய பழைய வாழ்க்கையை குறிக்கின்றது. அதிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு கொண்டு போகின்றார். கொண்டு போகும்போது என்ன செய்கின்றார் கடவுள், தன்னுடைய உயிர், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் என்று உயிர் பெறுதலையும் குடியமர்த்துதலையும் அங்கே ஒரு கருத்தாக இறுதியில் அவர் முடிக்கின்றார். இந்த பாபிலோன் அடிமைத்தன காலம் உண்மையாகவே மக்களை அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கிய காலம், துன்பத்தின் காலம். அது தங்கள் பாவத்துக்காக அது தண்டனை என்று மக்கள் பலரை நினைக்க வைத்த காலம். இந்த சமயத்திலும் கூட கடவுள் தன்னுடைய மக்களை மறந்து விடுவதில்லை என்பது போல இன்றைய பகுதி அமைகிறது. எசேக்கியேலே அங்கே அவர்களோடு ஒரு அடிமையாக இருந்திருக்க வேண்டும். அந்த சமயத்தில் வாக்களிக்கப்பட்ட நாடு இல்லை, கோயில் இல்லை, சட்டம் இல்லை, தாவீதின் வழிமுறை தொடர்ந்து இருக்கிறதா என்கின்ற நிலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் உங்களை மறக்க மாட்டார், கடவுள் உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார் என்று நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இன்றைய பகுதியை நாம் பார்க்க வேண்டும். இந்த எதிர்நோக்கு,
வழக்கமாகவே வந்து இறைவாக்கினருடைய பகுதியில் வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, பாவம், கண்டனம், அதுக்கப்புறம் அழிவுக்கு பிறகு வந்து ஒரு எதிர்நோக்கு, எப்பொழுதுமே ஹோப் என்பது இருக்கும், அந்த எதிர்நோக்கு என்பது இருக்கும். ஆகவே இங்கு வந்து விரக்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு எதிர்நோக்கு என்பது இருக்கிறது. அவங்களுடைய இறந்தவங்கள்லாம் சியோலுக்கு போவாங்க. அந்த சியோல் என்பதே ஒரு பள்ளத்தாக்கு தான். அந்த பள்ளத்தாக்கில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பார்வை. ஆகவே அந்த பள்ளத்தாக்கு என்பது இவங்களுக்கு வந்து அந்த இறந்தவர்கள்லாம் குடியிருக்கக்கூடிய இடம். அந்த பள்ளத்தாக்கிலேருந்து உயிர் பெறுவது, அப்போ மீண்டும் எழுவது என்பது வந்து மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இங்கே சொல்கிறாங்க. ஒன்றுமில்லாமையிலிருந்து இறைவனை எப்படி உருவாக்கினார், அதே போல் வந்து எப்படி ஆதாமனுடைய எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கியது. அப்போ அந்த எலும்பு என்பது எப்படி உயிர் பெறுவதுன்னா, அப்போ ஒன்றுமில்லாமலிருந்து இவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு. சிலர் எசேக்கியேலுடைய ஒட்டுமொத்த இறைவாக்கு பணியை இந்த 37:12-14 சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அவர் செஞ்சது, உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் அப்படிங்கிறப்ப என்னென்னா, அவர்களை அந்த நேரத்தில் பிடித்திருந்த கல்லறை வந்து பாபிலோனிய அடிமைத்தனம், அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து உங்களை இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அதான் வந்து ஸோ ஒரு கல்லறையிலேருந்து விடுபட்டு மறுபடியும் நாட்டிற்குள் குடியமர்த்தப்படுகிறார்கள். அப்போ கல்லறையில் அடக்கம் செய்யப்படுறவங்க நாட்டிலிருந்து அந்நியப்படுத்தப்படுகிறார் என்பது அவங்களுடைய எண்ணம். அப்போ அந்த நிலையில் நாட்டிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட மக்களை மீண்டும் இங்கே கொண்டு வர்றாங்க. நாங்கள் வந்து திருச்சட்டத்தை கடைபிடித்தோம், இறைவனுக்கு உரியவர்களாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம், ஆனால் நாங்கள் ஏன் நாடு கடத்தப்பட வேண்டும்? ஏன்னா இப்போ எல்லாருமே பாவம் செய்யலை, பாவம் செய்யாமல் கடவுளுக்கு உகந்தவர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த நேர்மையாளர்களுடைய கேள்வி என்பது அதுவாக தான் இருந்துச்சு. அப்போ இறப்பிற்கு பின்னால் வாழ்வு உண்டா என்ற ஒரு கேள்வி என்பது இங்கே எழ ஆரம்பித்த காலம். அந்த இன்டர் டெஸ்டமெண்டல் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய முதல் ஏற்பாட்டுக்கும் இரண்டாம் ஏற்பாட்டுக்கும் இருக்கின்ற அந்த இடைப்பட்ட காலம், குறிப்பாக சாலமோனின் ஞானம் நூல் எழுதப்பட்ட காலம், மக்கபேயர் காலம், அங்கே தான் வந்து இறப்பிற்கு பின் வாழ்வு என்ற அந்த ஒரு கருத்துருவே வருது. ஆக இது இறப்புக்கு பின் உள்ள வாழ்வை குறிக்கின்ற ஒரு பாடம் அல்ல, மாறாக இது ஒரு உருவகமாக, நீங்கள் உயிர் இல்லாமல் இருந்தீங்க, இன்றைக்கி உயிர் கிடைக்குது, அந்த ஒரு உருவகமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை இறப்புக்கு பின் வாழ்வு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பாவத்தினாலோ பாவம் செய்யாமலோ இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற, துன்பத்தில் வாடுகின்ற மக்கள் எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. காட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் எ நியூ ஃபியூச்சர். கடவுள் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நீங்கள் சொன்னது போல் கல்லறைகளை திறப்பேன், 2 செய்தியை சொல்கிறார். உங்கள் மீது ஆவியை பொழிவேன், உங்களுக்கு நாட்டை கொடுப்பேன். ஆவியை பொழிவது, நாட்டை கொடுப்பது, இரண்டுமே வந்து வாக்குறுதிகளாக இருக்குது. இன்றைக்கு உடல் அளவிலோ நோய் நொடிகளினாலோ அல்லது மனத்தளவிலோ எவ்வளோ பேர் இறந்து போய் இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு புது வாழ்வு உண்டு. தெர் இஸ் ஹோப் ஆஃப் ரினியூவல் என்று கடவுள் நமக்கு சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதில் தான் வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது இங்கே வந்து ஒரு புதிய படைப்பு, புதிய விடுதலை பயணம். இந்த பகுதியில் கடவுளை பற்றிய ஒரு புரிதல் என்று பார்க்குறப்போ, ஆவி உயிர் கொடுக்கிறவர் கடவுள் தான். அதே நேரத்தில் முன்னெடுப்பு, இனிஷியேட்டிவ் வந்து கடவுளிடமிருந்து தான் வருகிறது. அந்த நிலையில் இவங்க முழுக்க இது கடவுளுடைய அருள் செயலாக நம்ம இதை பார்க்கலாம். இன்னொன்று கடைசியாக, இந்த கடவுள் நல்லவர் வல்லவர், நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, நல்லவர் வல்லவர். இந்த கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது, கடவுளுடைய அக்கறை வெளிப்படுகிறது. முக்கியமாக வந்து இந்த எசேக்கியேல் இறைவாக்கினரில் ஏறக்குறைய ஒரு 86 முறை நானே ஆண்டவர் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுப்பா, உண்மையாக காட் இஸ் கிரேட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கலாம். ஆமாம், கடவுளுடைய வல்லமை இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு புறவின மக்கள்கிட்ட இருந்து கடவுளுடைய வல்லமையை காண்பிப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லலாம், பழைய விடுதலை பயணத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடவுளுடைய அந்த வல்லமை செயல் எல்லாமே. ஆனால் இங்கு வந்து ஒரு புறவின மக்கள்கிட்ட, பாபிலோன்கிட்ட இருக்கின்ற பொழுது கடவுள் வல்ல செயல் செய்வதாக காண்பிப்பதாக சொல்லுவாங்க. கடவுளுடைய வல்ல செயல் புறவினத்தார்களுக்கு மத்தியில், புறவினத்தார்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் இங்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து இருக்கக்கூடியது வந்து அந்த ரெஸ்டோரேஷன் தியாலஜி, அந்த மீட்பு இறையியல். அந்த மீட்பு இறையியல் என்பது இங்கு அழுத்தமாகவே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 8ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரையுள்ள இறைவசனங்கள். பவுல் இந்த அதிகாரத்தில் ஆவியை பற்றி ரொம்ப விரிவாகவே எழுதுகிறார். இதுவரை இந்த திருமுகத்தில் 3 முறை மட்டுமே ஆவியை பற்றி குறிப்பிடும் பவுல் இந்த அதிகாரத்தில் மட்டும் 19 முறை குறிப்பிடுகிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து ஆவியானவர் வந்து படைப்பில், இறைவாக்குரைப்பதில், புத்துயிர் அளிப்பதில் செயல்படுகின்றார். எடுத்துக்காட்டுக்கு தொடக்க நூல் 1:2, திருப்பாடல் 51:1, அதே போல் எசையா 11:12, எசேக்கியேல் 37:1-16 இன்றைய முதல் வாசக பகுதியில் பார்த்தோம். அப்போ ஆவியானவர் வந்து புத்துயிர் அளிப்பதில், இறைவாக்கு உரைப்பதில், படைப்பில்.
அப்போ இதே கருத்தை தான் பவுல் வந்து இந்த வாசகத்தில், குறிப்பாக இன்றைய வாசகத்தில் இந்த கருத்தை வந்து ரொம்ப முக்கியமாக வைக்கிறாரு. கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியவராக, கடவுளுடைய அன்பை காட்டக்கூடியவராக, கிறிஸ்துவனுடைய ஒரு புதிய வாழ்வுக்கு வித்திடக்கூடியவராக இங்கு வந்து ஆவியானவரை காண்பிக்கக்கூடிய தன்மை என்பது இந்த பகுதியில் இருக்கிறது. நம்முடைய இறையியல் நியூமெட்டாலஜி அதில் பெரும்பான்மையான கருத்துக்கள் தூண்டப்படுவது இந்த பகுதியிலிருந்து தான். கடவுளின் ஆவி என்று 9லும், கிறிஸ்துவின் ஆவி என்று மறுபடி 9லேயும், அடுத்ததாக தூய் ஆவி என்று 10, 11லையும் பவுலடியார் குறிப்பிடப்ப மூன்றுமே ஒன்றைத்தான் குறிக்கிறது. கடவுளின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தூய் ஆவி. இது ஒரு பக்கம் ஆவியானவரை பற்றி நமக்கு சொன்னாலும், இன்னொரு பக்கம் பவுலுடைய இறையியல்ல ஆவிக்குரிய இயல்பு அல்லது ஆவியானவருடைய செயல், ஊனியல்பு, இந்த ரெண்டையும் ஒன்றுக்கொண்டு சாக்ஸையும் நியூமாவை ரெண்டையும் ஒன்றுக்கொண்டு முரணாக வைத்து இதில் நீங்கள் ஒன்றை தேர்ந்து கொள்ள. குறிப்பாக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல்ல ஆவியாரை பற்றி, ஊனியல்பை பற்றி மிக அதிகமாக பேசுவார். நிறைய மக்களுக்கு இந்த ஊனியல்பு என்ற வார்த்தை அதிகமாக புரியறதில்ல. அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உடலை சார்ந்த, உலக இச்சையை சார்ந்த செயல்கள் என்று நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் நீங்கள் சொன்னது மாதிரி தூய ஆவிக்கேற்ற செயல்கள், இன்னொன்று உலகம் சார்ந்த, இந்த நெகட்டிவ் சென்ஸில் உலகம் சார்ந்த, இந்த உடலை சார்ந்த இந்த செயல்கள் இன்னொரு பக்கம். ஆவியினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படி பார்க்கின்ற பொழுது, இப்போ இந்த அதாவது ஆவியானவர் வந்து பாவம், சாவு இவற்றிலிருந்து விடுதலை பெற்று கடவுளுடைய மக்களாக உருவாவதற்கு இந்த ஆவி வந்து உதவி செய்கிறது. இது வந்து 8:16 பார்க்கலாம். அதே போல் ஆவியானுடைய வழி வந்து கடவுளுடைய அன்பு கிறிஸ்தவருடைய உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அன்பு உள்ளங்களில் பொழியப்படக்கூடியதாக இங்கு 5:5 சொல்லுவார். ஊனியல்புக்கு ஏற்ப வாழாமல் ஆவியானுடைய கொடைகளால் அவரது நிலைக்கேற்ற வாழ்வு பெறுவது என்பது 8:4 சொல்லக்கூடியது. 8:13 என்ன சொல்லுவார்னா, ஆவியானவர் வந்து கிறிஸ்தவர்களுக்குள் குடிக்கொண்டிருப்பதால் உடலின் தீய செயல்களை சாகடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இங்கு ஆவியானவர் இருக்கிறார் என்பதனை வந்து 8:13 சொல்வார். 15 பார்த்தீங்கன்னா, நம்மை கடவுளின் சுவிகார பிள்ளையாக மாற்றக்கூடிய தன்மையுடையவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்கிறார். இந்த நோக்கம் நிறைவேறணும், கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கணும். இது நிறைவேறணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, ஆவிக்குரிய இயல்பு கொண்டிருக்கணும். அந்த ஆவி கொண்டிருக்கிறதுனா கிறிஸ்து உங்களுள் இருந்தால், அப்போ கிறிஸ்துவையும் கிறிஸ்துவோடைய ஆவியும் ஒன்றுதான் என்று சொல்லி, அது உங்களுள் இருந்தால் நீங்கள் இந்த கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும் என்று அந்த ஆவியுடைய இருத்தலை ஒரு அடிப்படையாக வைத்து அதிலிருந்து கடவுளுக்கு உகந்த செயல் வெளிப்பட வேண்டும் என்று இந்த இரண்டையுமே கோரிலேட் பண்ணுகிறார் பவுலடியாருடைய இறையியல்ல ஒன்று இன் கிரைஸ்ட் ஆர் யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஆர் கிரைஸ்ட் இஸ் இன் யூ. இந்த இறையியல் வந்து பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களில் இருக்க வேண்டும். இப்போ தொடக்க கால திரு அவை வந்து தூய ஆவியானவர் வந்து இயேசுனுடைய உயிர்ப்போடு இணைத்து பார்க்கக்கூடிய தன்மை என்பது இருந்தது. அப்போ ஆவியானவர் வந்து கிறிஸ்துவனுடைய எப்படி உயிர்த்த இயேசுனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ வந்து ஆவிக்குரிய இயல்புனா அந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்த இயேசுனுடைய பிரசனம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிறது. உயிர்ப்பை பற்றிய அந்த நிகழ்வு இறுதி நாள் நிகழ்வாக, ஒரு எஸ்கட்டலாஜிக்கல் ஈவெண்ட்டாக, ஒரு பரூசியா நிறைவேறுகின்ற ஒரு நிகழ்வாக பவுலடியார் சொல்கிறார். அங்கே கிறிஸ்துவோடைய உயிர்ப்பை அடிநாதமாக வைத்து அதிலிருந்து நாமும் உயிர்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் கொடுப்பதாகவும் இருக்கின்றது. இந்த பகுதி முக்கியமாக கிறிஸ்துவில் நாம் இருந்தால், கிறிஸ்துவோடு நாம் இருந்தால் புது வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்கு கட்டுப்பட்டு அவருக்கு உகந்த செயல்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நற்செய்திக்கு முரம்பான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியாது. சக்கேயனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பது போல ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை மாற்றுகிறது. ஆண்டவரில் வாழ்ந்தால், ஆண்டவரோடு வாழ்ந்தால் அவருக்குரிய செயல்களை, ஆவிக்குரிய செயல்களைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. மார்த்தா மரியா என்ற இந்த சகோதரிகளின் சகோதரன் லாசர் எவ்வாறு ஆண்டவரால் மீண்டும் வாழ்வை பெற்றார் என்கின்ற இந்த பகுதி. இதற்கு முந்தின வாரத்தில் பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவனை குணப்படுத்துகின்ற பொழுது அங்கு இயேசு முன்வைத்த செய்தி வந்து நான் உலகின் ஒளி. அப்போ இன்றைய நற்செய்தியில் வந்து லாசரை உயிர்ப்பிக்கக்கூடிய பகுதியில் வந்து இயேசு முன்வைக்கக்கூடிய செய்தி வந்து நானே வாழ்வு என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக. அப்போ வெளிப்பாடு என்பது அங்கே ஒளியாக வெளிப்படுத்துகிறார், இங்கே வந்து தன்னை வாழ்வாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. ஆகவே இன்றைய வாசகத்தை நம்ம 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லாசர் இறத்தல், 11ஆம் அதிகாரம் 1லேருந்து 16 வரைக்கும். அடுத்து நம்பூர் ஆழ்வர் என்பது வந்து 11ஆம் அதிகாரம் 17லேருந்து 27 வரைக்கும். அப்புறம் இயேசு கண்ணீர் விடுதல்
அது வந்து 11ஆம் அதிகாரம் 28 37 வரைக்கும். அப்புறம் லாசர் உயிர் பெறுதல் வந்து 11ஆம் அதிகாரம் 38 44 வரைக்கும். இந்த மரியாள் மார்த்தா யார் அப்படிங்கிறதும் சில கேள்விக்குறி. இந்த மரியாளை வந்து யோவான் நற்செய்தியாளர் மிக அழகான ஒரு நேர்முகமான ஒரு பார்வையில் வைப்பார். அந்த இயேசுவை நறுமண தைலத்தால் அருள் பொழிவு செய்தவர் இந்த மரியா. மற்றதில் வந்து அந்த மரியாவை வேறு மாதிரியான அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாகவோ அல்லது தவறான நிலையில் இருப்பவராக காட்டக்கூடிய. ஆனால் இந்த மார்த்தா மரியா நிகழ்வு லூக்கா நற்செய்தியில் வருகிறது. அப்போ லூக்கா நற்செய்தியில் இருக்கிற மார்த்தா மரியா, பெத்தானியா, லாசர் இந்த மூன்றையும் சேர்த்து இந்த பகுதி உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பது சிலருடைய கருத்து. இந்த பகுதி வந்து ஆண்டவரை அவருடைய பாடுகளுக்கு தயாரிப்பதாக கூட இது அமைகிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இதில் வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் தெளிவாகிறது. சாவை எதிர்கொள்ளும் இயேசு சந்திக்கும் நண்பனின் சாவு. வேணும்னே வந்து அவர் வந்து லேட்டாக போகிற மாதிரி கூட சொல்ல சூழ்நிலை இருக்குது. அதே போல் அந்த கல்லறை அருகில் நிற்கின்ற ஆண்டவர், உண்மையாகவே அங்கே அழுகின்ற ஆண்டவர், முழுமையான மனிதனாக அழுகின்ற ஆண்டவர். இது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் இயேசுவை தன்னுடைய சாவுக்கு தயாரிக்கிறதோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. எல்லாம் முதலாக இந்த மார்த்தா மரியா வந்து வாங்க அப்படின்னு சொல்லலை. எனக்கு இது உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்து நம்ம மரியா வந்து ரசம் தேர்ந்து விட்டது, அன்பு தாய் அன்னை கன்னி மரியா ரசம் தேர்ந்து விட்டேன்னு சொன்னோம். அவர் செய்யறதை செய்யட்டும், நீ செய்யன்னு சொல்லிட்டு செய்யாமல் தேவையை மட்டும் வெளிப்படுத்துகின்ற அந்த மனப்பாங்கு இந்த சகோதரிகளிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு வந்து காலம் அறிந்து தன்னுடைய கடமையை ஆற்றக்கூடிய தன்மை. அப்போ காலம் அறிந்துன்னா இயேசு எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து மார்த்தா மரியாவுக்கு விரும்பினாங்களோ இல்லையோ, சீடர்கள் விரும்பவே இல்லை போகிறதுக்கு. ஏன்னா யூதேயாவுக்கு போனால் அவரை வந்து கொண்டு வாங்கன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து அவரை வந்து கல்லால் எறிவதற்கு அவரை முயற்சி செய்வாங்க. அதனால் வந்து இங்கே யாருமே வந்து விரும்பவே இல்லை, சீடர்கள் முழுக்க விரும்பலை. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார்னா, கண்டிப்பாக அந்த தேவையின் பொருட்டு காலம் அறிந்து செயல்படக்கூடியவராக இங்கு சித்தரிக்கப்படுகிறார். ஏறக்குறைய பிறவி பார்வையற்ற நிகழ்வை நாம் பார்க்குறப்போ கடவுளின் மாட்சிக்காகவே இது நடக்கிறது என்பது மாதிரி இயேசு அங்கே கடவுளை மையமாக வைத்து பார்க்கின்றார். அடுத்ததாக இந்த தாமதம் எதற்காகனா அவர் இறப்பதற்காக. இதே மாதிரியான தாமதத்தை நம்ம யாயூருடைய மகள் உயிர் பெறுகின்ற நிகழ்வுன்னு பார்ப்போம். அந்த நிகழ்வு தொடங்கிய பிற்பாடு அந்த மகளை இறக்க வைப்பதற்காக இரத்தப்போக்குடைய ஒரு பெண்ணை உள்ளே நுழைப்பதாக நம்ம பார்க்க. அங்கே வந்து இலக்கிய கூறு அடிப்படையில் அந்த தாமதம் வந்து முன்னால் திணிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே தாமதம் இயல்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப இங்கே சில விஷயங்கள் இயேசுவுக்கு தெரியும், வாசகருக்கு தெரியும், சீடர்களுக்கு தெரியாது. இயேசுவுக்கு தெரியும் இவர் லாசர் இறந்துருவார்னு, வாசகருக்கு தெரியும் அவர் இறந்துருவார்னு. ஆனால் சீடர்களுக்கு வந்து அவர் நோயுற்றிருப்பதாகத்தான் தெரியும். அதனால தான் வந்து அவர் தூங்குகிறான், நம் நண்பர் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன்னு சொன்ன உடனே சீடர்கள் எல்லாமே ஆண்டவரே அவர் தூங்கினால் நலமடைவார் என்று சொல்கிறார். இதுவும் அந்த யோவானுக்கே உள்ள அந்த ஐரணி, மேலோட்டமான ஒரு பொருள், ஆழமான பொருள். இயேசு இங்கே தூக்கம் என்று சொல்வது இறப்பு, ஆனால் சீடர்கள் புரிந்து கொள்வது சாதாரண தூக்கம், நோயிலிருந்து விடுவிக்கின்ற தூக்கம். அந்த முரணை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில விஷயங்களை சீடர்களிடமிருந்து மறைத்து வாசகருக்கும் இயேசுவுக்கும் தெரிவதாக யோவான் எழுதுகிறார். இந்த சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். யாரோ சம்பந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம், தெரியாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ செஞ்சார், என்னுடைய சகோதரனுக்கு நிச்சயமாக செய்ய மாட்டாரா, என்னுடைய சகோதரன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வேற, இப்படிலாம் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அடுத்தது இந்த யோவான் நற்செய்தியில் இது வரைக்கும் வந்து சாவிலிருந்து ஒருவரை உயிர்ப்பிப்பது என்பது இதுதான் முதல் முறை. இதை மத்திய லூக்கா நற்செய்தியில் வந்து நம்ம அந்த விதவையினுடைய ஜெயரசனுடைய மகளை உயிர்ப்பது, இதெல்லாம் மற்ற நற்செய்தியில் இருந்தாலும் இதுதான் முதலாக வருகின்ற இந்த ஒரு முக்கியமான செய்தி. நிச்சயமா ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு மீண்டும் மீண்டும் வெளிப்படுகிறது. இறந்தவர் உயிர் பெறுவாரா என்ற நம்பிக்கை என்பது பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஏன்னா நம்ம முதல் வாசகம் பார்க்கின்ற பொழுதே பார்த்தோம். அவங்கள பொறுத்தளவில் என்னென்னா, உங்களுக்கு மக்கபேர் காலம் வரை அவர்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை என்பது இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன், இந்த ஷியோல் பள்ளத்தாக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பார்வை என்பது எப்போ வந்துச்சு, அதாவது 4ஆம் அந்தியோகிய எபிஃபனஸ் காலத்தில் அங்கே நடந்த போர், மக்கபேர் போர். அந்த மக்கபேருடைய போரில் போதான் இறந்து போன, கடவுளுக்காக இறந்து போனவர்கள் எங்கே போவார்கள், என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இறங்கின்ற பொழுது தான் அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி அங்கே ஒரு பார்வை என்பது இருக்குது. சாவு என்பது கண்டிப்பாக இருக்கும்,
அப்போ வாழ்வு என்பது யாரில் தொடருதுன்னா இயேசுவில் தொடருது. அதாக தான் வந்து அந்த வாழ்வும் நானே, அதாவது உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நான்னா, இப்போ வாழ்வு என்பது இயேசுவில் தான் தொடர்கிறது என்பதை அழுத்திச் சொல்வதற்காக இந்த பகுதி இருக்குது. இதை பிறவி பார்வையற்ற அந்த நபருடைய நிகழ்வு பார்க்குறப்போ அங்கே அந்த அற்புதம் அறிகுறி நடந்த பிற்பாடு அவர் நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். இங்கே வந்து நம்பிக்கை அறிக்கை செய்த பிற்பாடு அறிகுறி நடந்தது. அப்போ அறிகுறி நிகழ்வதற்கு மார்த்தாவுடைய நம்பிக்கை அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு இதனுடைய கிறிஸ்தியல் கூறுகள் அப்படின்னு பார்க்குறப்போ கிறிஸ்துவை பற்றிய ஒரு 3 புரிதலை மார்த்தாவுடைய வார்த்தைகள் சொல்லுகின்றன. முதல்ல மெஸ்ஸியா, இறைமகன், மூன்றாவது உலகிற்கு வரவிருந்தவர். இந்த 3மே மார்த்தா ஒரு வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தியல் தலைப்புகளாக இருக்கின்றது. நம்முடைய துன்பத்தினுடைய எல்லாம் நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி, உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறாரா, என்னை கைவிட்டு விட்டாரா, எனக்கு ஏதாவது துணை செய்வாரா என்றெல்லாம் நினைக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஆண்டவர் நடந்து கொள்கின்ற முறை, முக்கியமாக விவிலியத்திலேயே மிக மிகச் சிறிய அந்த வசனம் என்று சொல்லுகிறோமே, ஆண்டவர் அழுதார் என்ற அந்த பகுதி, இதெல்லாம் வந்து நம்முடைய துன்பத்தினுடைய ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துவதாக அந்த ஆண்டவருடைய கண்ணீரை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு சேர்ந்து துன்புறுகிறார். அதோடு சேர்த்து சாவின் மீது வெற்றி உண்டு என்பது ஆண்டவருடைய திருத்தூது பணியினுடைய அப்போஸ்தல பணியினுடைய ஒரு இன்றியமையாத இயல்பு, ஆண்டவருடைய மிஷனுடைய ஒரு இன்றியமையாத இயல்பு என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் இங்கே ஆண்டவர் கமாண்ட்ஸ் டு டேக் அவே த ஸ்டோன், தனக்கு வல்லமை உண்டு, கல்லை அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல லாசரஸ் வந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு இருக்கிற அந்த வல்லமையையும் காட்டுகிறார். இங்கே வந்து உள்ளம், அதாவது மனம் கலங்கி குமரி அழுதார் என்பது மனிதத்தன்மை மட்டுக்கு அழுத்துவதற்கு அடிப்படை காரணம் என்பது தோற்ற கொள்கையினுடைய இது. அப்போ தோற்ற கொள்கைக்கு எதிராக ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காகவே இங்கே வந்து ஒரு வேளை யோவான் நற்செய்தியாளர் எழுதியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிரேக்க சொல் எம்ப்ரிமாஸ்தாய், அது அப்படின்னா அதனுடைய பொருள் என்னென்னா மனம் கலங்குதல், மனம் வருந்துதல். இந்த மன வருந்துதல் எதுக்குன்னா, என்னுடைய செயல்கள், என்னுடைய போதனைகளை கண்டு கூட இவங்களாம் நம்பலை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே நம்பலை. ஆனால் அந்த கோபத்தில் கூட அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த கோபத்தினால மனம் குமரி இருக்கலாம். யாயிறுடைய மகள் இறப்பின் போது அழுதவர்களெல்லாம் வந்து சிறுமி தூங்குகிறாள் என்று சொல்லி அழுதவர்களெல்லாம் கடிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று, லாசர் உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை காட்டு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, சவரி சொன்ன மாதிரி, அதை ஒரு கோமா நிலையிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, அது கல்லறையில் தான் இருந்தார், உயிர் விட்டார் என்பதை அது வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த இடங்களில் இந்த ஒரு நரட்டிவில் வந்து ஒரு வகையான சோகத்தை உண்டு பண்ணுற ஆசிரியர். அடுத்ததாக மார்த்தாவுடைய வார்த்தைகளை பார்க்குறப்போ 4 நாள் ஆயிற்று நாற்றம் அடிக்குமே அப்படிங்கிறார். ஏன் இந்த 4 நாள் அப்படின்னா, யூத ரபிக்களுடைய போதனைப்படி 3 நாட்களுக்கு வரைக்கும் ஒரு உயிரோ அல்லது ஆன்மாவோ இறந்தவங்களோட தங்கும். 4ஆவது நாள் அது போய்விடும். ஏன்னா 4ஆவது நாளில் பாடியோடைய முகம் மாற ஆரம்பிக்கும். அப்போ எந்த முகம் என்று அதுக்கு அடையாளம் தெரியாது, அதனால் ஆன்மா அவரை விட்டு போய்விடும் என்று கருத்து. அப்போ அங்கே உண்மையிலேயே வெறும் அந்த இறந்த உடல் தான் இருக்குது, உயிர் இருப்பதற்கான சாத்தியமே இல்லை என்று சொல்வதற்காக அந்த 4 நாள் என்ற வார்த்தையை மார்த்தா பயன்படுத்துவதாக நாம் பார்க்கணும். அடுத்தது இந்த பகுதியில் தான் முதன்முறையாக யோவான் நற்செய்திப்படி ஆண்டவர் இயேசுவே ஜெபிப்பதாக இருக்கிறது. அந்த 3 முறை முக்கியமாக பாடுகளுக்கு முன் ஆண்டவர் இயேசுனுடைய ஜெபமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு மாதிரி. தந்தையின் வல்லமை, ஜெபத்துக்கு அவர் அளிக்கின்ற முக்கியத்துவம், அதுவும் இந்த பகுதியில் நமக்கு தெளிவாகிறது. லாசருடைய உயிர்ப்பு என்பது தம்மை நம்புவோர் இறப்பினும் வாழ்வர் என்ற கூற்றுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் கொடுப்பதான். இயேசுவுடைய இந்த இறைவேண்டல் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் இருக்கின்ற ஒரு உறவை காட்டுவதாகவும் இருக்கின்றது. தந்தையை வெளிப்படுத்துவராகத்தான் இயேசுவை யோவான் நற்செய்தியாளர் முன்வைக்கின்றார். அந்த ஒரு நிலையில் தந்தையின் மேலே உள்ள நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று தன்னுடைய தந்தையோட உள்ள உறவை காட்டுகிறார். இது அப்படியே ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, லாசர் மட்டும் கல்லறையில் இல்லை. இந்த நிகழ்வில் பார்த்தா எல்லாரும், இயேசுவை தவிர எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கல்லறையில் இருக்கிறாங்க. சீடர்கள் வந்து புரிந்து கொள்ளாமை அப்படிங்கிற கல்லறையில் இருக்கிறாங்க. மார்த்தா மரியா பாதி நம்பிக்கை அந்த ஒரு கல்லறையில் இருக்கிறாங்க. யூதர்கள் சுற்றி இருந்தவங்க நம்பிக்கையின்மை என்ற கல்லறையில் இருக்கிறாங்க. லாசர் இறப்பு என்ற கல்லறைக்குள்ள இருக்கிறார். இந்த 4 கல்லறைகளுக்குள்ளும் இருந்து மக்களை வெளியிடக்கூடியவர் இயேசு. அவர் ஒருவேளை கல்லறைக்கு வெளியில் இருக்கின்றார்.
அவர் தான் எல்லார்ட்டையும் நின்று பார்த்து அவர்களிடமிருந்து விடுவிப்பதாக நாம் இந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக கல்லறை என்ற ஒரு வார்த்தையை வைத்து நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு இப்படித்தான் வருகிறது. முதல் அருமடையாளம் நடந்த பிறகு நாம் பார்ப்பது அவருடைய தாயும் சீடர்களும் நம்பிக்கை கொண்டனர் அப்படின்னு முடிஞ்சது. அதே போல் இந்த பகுதியும் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். எல்லா அருமடையாளங்களும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள நம்மை தூண்டுகிறது, இட்டுச் செல்கிறது என்பதை நாம் இதனுடைய நிறைவாக பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் ஆண்டவருடைய வல்லமையால் ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. உடைந்து போயிருந்தாலும் மனமொடிந்து போயிருந்தாலும் நிச்சயமாக வல்லமை உள்ளவர் கல்லறைகளிலிருந்து நம்மை எழுப்புவார், தம்முடைய ஆவியால் நிரப்புவார். நாம் செல்ல வேண்டிய வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு, விண்ணகத்துக்கு நிச்சயமாக நம்மை இட்டுச் செல்வார். அவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் ஊனியல்பின் செயல்களை விட்டொழித்து ஆவிக்குரிய செயல்களை பற்றி கொண்டு அவருக்கு உகந்தவர்களாக நல்லது செய்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை மனத்தில் இருத்துவோம். மரியாவிடம் வந்த யூதர் அனைவரும் அவர் செய்த அருஞ்செயலை கண்டு நம்பியது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கின்ற அருஞ்செயல்களால் நாமும் நம்பிக்கையில் வளர்வோம். நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் லாசரை போல கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை குறைவு என்கின்ற கல்லறை, இன்னும் பல்வேறு தவறான புரிதல்களால் இருக்கின்ற கல்லறை, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற கல்லறை, ஆண்டவருடைய பிரசனத்தை உணராமல் இருக்கிற கல்லறை, இந்த கல்லறைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பாராக. வாழ்வு தரும் இறைவார்த்தை புது வாழ்வு அளிக்கின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை நம்பிக்கையில் நம்மை வளரச் செய்கின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை விடுதலை அளிக்கின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை ஆவிக்குரிய வாழ்வு வாழ ஒவ்வொரு நாளும் நம்மை தூண்டுகின்ற இறைவார்த்தை. அந்த வார்த்தையால் நீங்கள் வளமடைய வாழ்த்துகிறோம். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.